கடையில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுங்களாம்மா? அதாவது அண்ணாமலை அண்ணா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க, எதுவும் டேமேஜ் ஆச்சுங்களா? அண்ணா உங்களுக்கு ஏதாவது damage ஆச்சுங்களாம்மா? இந்த கடையில் ஏதாவது damage ஆச்சுங்களா? அண்ணா உங்கள் கடையில் ஏதாவது ஓ சரி சரி. என்னண்ணா? காலு டக்குன்னு பட்டுருது, அவங்களை அறியாமல் பட்டது. சரி சரி ஏன்னா கூட்டத்தில் நம்ம வந்து கண்டுபிடிக்க சரி முடியாது. சரிங்க. அண்ணாமலை அண்ணா அவருடைய ஆஃபீஸுக்கு எங்களை அனுப்பிச்சு விட்டாருங்க. சரி. இந்த மாதிரி உங்களுக்கு உடையஞ்சதை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க. நாங்கள் அதை நினைக்கலீங்க, அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்புறம் எவ்வளோ தெளிவாக அந்த கூட்டத்தில் போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்போ அதுதாங்க அவ்வளோ தெளிவானவராக தான் இருக்கிறாரு. நாங்கள் இப்போ நான் படத்துலேருந்து இப்போ ஆஃபீஸ் வந்து ஃபோன் வந்து அவங்களுக்கு போய் என்ன உதவியோ செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால இந்தாங்க 2 டஜன் உங்களுக்கு போடணும்னு சொல்லியிருக்கீங்க. 500 வச்சுக்கோங்கண்ணா. சரிங்களா அம்மா? வேற எதுவும் இல்லை இல்லை ஒன்றும் ஆகலைங்க, இது மட்டும் தாங்க. சரி சரிங்க. ரொம்ப சந்தோஷம். சரி. ஏதாவது இது பண்ணியிருந்தோம்னா மன்னிச்சுக்கோங்க. மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? கூட்டத்தில் அது வந்து கூட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் வர்றாங்க. அது அவரை தள்ளிட்டு தான் போறாங்க, பின்னாலேயே போறதாச்சு. இது எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு ஒன்று வராங்க. சரிங்க. சரி சரி சரி. உங்களுக்கு எதுவும் ஆச்சுங்களா? யாருக்கு எந்த பாவம் அண்ணாமலை என்ன அவருடைய ஆபீஸ் வந்து எங்களை கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா? யாரோட உடையில அவருக்கு மட்டும் 2 லட்சம் உடை கொடுத்தது. அது காசு கொடுத்துருங்க. அது காசு கொடுத்தீங்களா? அவர் ஜெயிச்சு வந்தால் தாமரை மரம் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாட்டு கஷ்டமே தீரும். அடுத்த ஜென்மம் வந்து அவர் எனக்கு மகனாக பிறக்கும். ஒன்னாரியாத்தான் அவர் எனக்கு மகனாக பிறக்கும். ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஒரு வேலை இருக்குது. என்னால் உள்ளே தான் பார்க்க முடியுது, வெளியே போய் பார்க்க முடியும். அத்தனை பேர் பசங்க உள்ளே போய் கை கொடுக்கலான்னு ஒரு ஆசை, ஆதங்கம். ஆனால் பக்கத்தில் போக முடியல. அத்தனை கொடுத்து அவர் பார்த்துக்கிறேன். எப்பேற்பட்ட மனசு சார், அந்த மனசு கிடைக்கும் யாரு கிடைக்கும்? கண்டிப்பா. எப்போ அத்தனை கூட்டத்துலையும் அதை விதிச்சுட்டு போனால் பார்த்துருக்குறாரு. அது பூரா வயசு பசங்க தான். ஆனால் அது விதிச்சு அவர் கண்காணிச்சிருக்கோம். எப்பேற்பட்ட மனசு அதான் இடையூறுக்கு நல்லா இடையூறுக்கு நல்லா இருப்பார். அவர் தான் ஜெயிப்பார். நிச்சயமாக அவர் தான் ஜெயிப்பார். மறுபடியும்